வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ்கர்னு ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் 2024 2024 ஏஎல்பி எக்ஸாம் ரயில்வே ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 148 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் வந்து இப்போ வந்து இன்றைக்கி மட்டும் டெய்லி வந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டில் வந்து மொதல் 10 கொஸ்டின் அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் விச் புக் டிட் கௌரவ் பாண்டே வின் தி சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் இன் 2024? 2024 சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்டு வந்து கௌரவ் பாண்டே அவர் கொடுத்தாங்க. அவருக்கு எந்த நூலுக்காக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதியோன் கி பீச் கிரிஹை பிருத்திவி இந்த புக்குக்காக தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கௌரவ் பாண்டேக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து ஒரு 2 புக் வந்து இந்த வருஷத்தில் வந்து அதில் பார்க்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, மதர் மேரி கம் டு மீ. இது வந்து யார் எழுதின புத்தகம் பார்த்தீங்கன்னா, அருந்ததி ராய். ஃபேமஸ் ரைட்டர் வந்து அருந்ததி ராய் அவங்க எழுதின புத்தகம் தான் வந்து இந்த மதர் மேரி கம் டு மீன்ற புத்தகம். அடுத்து வந்து சோர்ஸ் கோட் மை பிகினிங்ன்ற புத்தகம் யார் எழுதினாங்க பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடைய பில்கேட்ஸ் வந்து எழுதுனது தான் இந்த வந்து சோர்ஸ் கோட் மை பிகினிங்ன்ற புத்தகம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ஸ்கோர் ஆஃப் கோல் 1 நோ பவர்ட்டி இன் தி 2023-24 SDG இன் இந்தியா இண்டெக்ஸ்? அதாவது SDG என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? இதுக்கான அந்த டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஸ்டார்டடு. சரிங்களா? இதோட டார்கெட் இயர் என்ன பார்த்தீங்கன்னா, டார்கெட் இயர் வந்து 2030. சரிங்களா? 2030 அதுக்குள்ளே வந்து மொத்தம் வந்து 17 சஸ்டைனபிள் கோல்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கோம். சரி, அது ரெண்டாக பார்க்கலாம். இது வந்து எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன். சரிங்களா? யுனைடெட் நேஷன் அமைப்பால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் வந்து இருக்குது. யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. சரிங்களா? இப்போ கோல் 1 பேர் என்னன்னா நோ பவர்ட்டி. அதனுடைய ஸ்கோர் வந்து இந்தியாவோட ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா 72 கரெக்டான ஆன்சர். மொத்தம் வந்து 17 கோல்ஸ் இருக்குது. அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த ஆர்டர் வந்து நல்லா இருக்குங்கப்பா. இப்போ SSC எக்ஸாம்லாம் வந்து ரயில்வே எக்ஸாம்லேயும் வந்து இந்த ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. 6வது கோல் என்ன சொல்லி ஒரு இடம் கேட்டிருந்தாங்க, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நோ பவர்ட்டி, 2வது வந்து ஜீரோ ஹங்கர், 3வது வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், 4வது வந்து குவாலிட்டி எஜுகேஷன், 5வது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 6வது வந்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், 7வது வந்து அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, 8வது வந்து டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், 9வது வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 10வது வந்து ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி, 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், 12 வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், 13வது என்னென்னு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் கிளைமேட் ஆக்ஷன். அடுத்து 14வது வந்து லைஃப் பிலோ வாட்டர். அடுத்து 15வது வந்து லைஃப் ஆன் லேண்ட். 16வது வந்து பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். 17வது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். சரிங்களா? இந்த கோல்ஸோட ஆர்டர் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து 3வது கொஸ்டின், விச் டிபார்ட்மெண்ட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் ஆர்கனைஸ் த கான்ஃபரன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் ஆகஸ்ட் 2024? ஆகஸ்ட் 2024 வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அதாவது அனுபவ பகிர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி, பேரிடர் மேலாண்மை வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995 உருவாக்கப்பட்டுச்சு. இதோட பேர் வந்து 2005. சரிங்களா? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்து இதோட பேர் வந்து இந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி மாற்றப்பட்டுச்சு. சரிங்களா? எந்த ஆக்ட் மூலிமானா, இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1995. இதோட பேர் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் NIDM சொல்லி எப்போ மாற்றப்பட்டுச்சுன்னா 2005 நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட் இப்படி தான் வந்து இந்த சட்டத்தின்படி தான் மாற்றப்பட்டுச்சு. அடுத்து NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 19 ஜனவரி 2006 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். இது வந்து பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய அமைப்பு தான் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அஸ்வினி வைஷ்ணவ். சரிங்களா? அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் தான். அடுத்ததாக இந்த டிஸ்கஷன் பேப்பர் டைட்டில்
டைட்டில் டேஸ் வாஸ் ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக் ஆன் 15 ஜனவரி 2024. நித்தி ஆயோக் அமைப்பால் வந்து வெளியிடப்பட்ட டிஸ்கஷன் பேப்பரோட டைட்டில் என்ன சொல்லி கேட்குறாங்க 2024 மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா சின்ஸ் 2005-6 தான் கரெக்டான ஆன்சர். நித்தி ஆயோக் அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2015 தான் உருவாக்கப்பட்டுச்சு. ரீப்ளேசிங் எந்த கம்யூனிட்டி ரீப்ளேசிங் பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக, அதாவது திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த நித்தி ஆயோக் அமைப்பு. சரிங்களா, இதனுடைய ஃபுல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் நித்தி ஆயோக், அதோட பேர் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்றதான் இதோடைய ஃபுல் பேர். சரிங்களா, இதையும் சில நேரம் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதான் வந்து நித்தின்ற பேருனுடைய ஃபுல் ஃபார்மு. சரிங்களா, இதோடைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா, சேர்பர்சன் வந்து யார் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தான். சரிங்களா, மோடி வந்து அதாவது இந்திய பிரதமர் வந்து இதோடைய சேர்பர்சனாக இருக்கும். அப்படி வைஸ் சேர்பர்சன் யார் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து வைஸ் சேர்பர்சனுடைய பேர் என்ன பேருனா சுமன் பிறை. அடுத்து இதனுடைய சிஇஓ நித்தி ஆயோக் அமைப்பினுடைய சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். சரிங்களா, பிவிஆர் சுப்பிரமணியம் இவங்க தான் வந்து இந்த அமைப்புடைய சிஇஓ. அடுத்ததாக ஆன் விச் டேட் டிட் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் லான்ச் த பிலேட்லி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். பிலேட் அப்படின்னா என்னன்னா தபால் தலை சேகரிப்பு தான் வந்து பிலேட்லின்னு சொல்லுவோம். தபால் தலை சேகரிப்பை தான் வந்து அந்த ஹாபி இருக்குல்லையா, அந்த பழக்க வழக்கத்தை வந்து பிளேட்லின்னு சொல்லுவோம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அஞ்சல் துறை வந்து எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட் 2024 தான் தொடங்குச்சு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தி சங்கமேஸ்வரா டெம்பிள் ஹேட் பீன் சப்மர்ஜ்ட் இன் தி பேக் வாட்டர்ஸ் ஆஃப் ஸ்ரீசைலம் ப்ராஜெக்ட் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் இன் தி மான்சூன் 2024. த டெம்பிள் லைஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிச் ரிவர். அதாவது இந்த சங்கமேஸ்வரா டெம்பிள் அதோடைய புகைப்படம் தான் இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா, இந்த டெம்பிள் வந்து ஒரு நிமிஷங்க, இந்த கோவில் வந்து இந்த ஸ்ரீசைலம் ப்ராஜெக்ட் திட்டத்தின் போது வந்து ஹெவி ரெயின்ஃபால்னால வந்து மூழ்கிடுச்சு, நீருக்குள்ளே மூழ்கிடுச்சு. இந்த கோவில் வந்து எந்த ஆற்றினுடைய கரையில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆற்றினுடைய கரையில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, கங்காவோட நீளம் என்ன பார்த்தீங்கன்னா 2025 கிலோமீட்டர் வந்து கங்காவுடைய நீளம். சரிங்களா, நர்மதா வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். சரிங்களா, மேற்கு நோக்கி பாயக்கூடியல மிக நீளமான நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நர்மதா தான். சரிங்களா, லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். சரிங்களா, யமுனா வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கை நதியினுடைய துணை ஆறு தான் வந்து யமுனா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. அடுத்த கொஸ்டின் ஹூ அமாங் தி ஃபாலோயிங் இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. குட்டி ஸ்டோரின்றது யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இது குட்டி ஸ்டோரின்ற வார்த்தையை யூடியூப்பில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவருடைய வெப்சீரிஸில் அவரோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஸோ இந்த புக்கு ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட்ஸ்ன்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபி. சரிங்களா, சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபினோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை ஓன் வே அப்படின்றது தான் வந்து சச்சின் டெண்டுல்கருடைய பிளேயிங் இட் மை ஓன் வே. இதான் வந்து சச்சினுடைய ஆட்டோபயோகிராஃபியோட பேர். சௌரவ் கங்குலியோட ஆட்டோகிராஃபியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா A century is not enough. A century is not enough. சரிங்களா, அடுத்து விவிஎஸ் லக்ஷ்மணோடைய ஆட்டோபயோகிராஃபியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா 281 அண்ட் பியாண்ட் அப்படின்றது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. அடுத்ததாக யுவராஜ் சிங் இருக்கார் இல்லையா, யுவராஜ் சிங்கோடைய ஆட்டோபயோகிராஃபியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்றது யுவராஜனுடைய ஆட்டோபயோகிராஃபி, யுவராஜ் சிங்கனுடைய. அடுத்து கபில் தேவனுடைய ஆட்டோபயோகிராஃபியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃப்ரம் மை ஹார்ட்ன்றதான் கபில் தேவனுடைய ஆட்டோபயோகிராஃபி. இந்த கபில் தேவனுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. சச்சினோட ஆட்டோபயோகிராஃபி வந்து அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து அண்டர் த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் லான்ச்ட் இன் October 2024 candidates will receive a monthly stipend of what amount for the full 12 months internship
பீரியட் சரிங்களா. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஓரியன்டர்ஷிப் ஸ்கீமில் வந்து எவ்வளோ வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2023 வந்து எங்கே நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு சரிங்களா. திஸ்பூர்ன்றது எதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் அஸ்ஸாம் சரிங்களா. அஸ்ஸாம் தலைநகர் திஸ்பூர். அகமதாபாத் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான சிட்டி சரிங்களா. குஜராத் தலைநகர் அகமதாபாத் தான். குஜராத் தலைநகர் காந்தி நகர் தானே வரும். பாட்னா வந்து எதோடைய தலைநகர் பார்த்தீங்கன்னா பீகார் சரிங்களா. அடுத்ததாக கேலோ இந்தியா 2024க்கான கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் நடக்க போகுது சரிங்களா. 2024 பாரா கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் நடக்க போகுது சரிங்களா. 2024 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா யூத் கேம்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு சரிங்களா. தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்கப்பா சரிங்களா. இப்படி தான் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. அடுத்ததாக ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் விமன் ஃபைட்டர் பைலட் டு ஜாயின் தி எலைட் 18 ஃப்ளையிங் புல்லட்ஸ் ஸ்குவாடன் இன் 2024. அதாவது ஃபர்ஸ்ட் விமன் ஃபைட்டர் பைலட்டாக வந்து ஃப்ளையிங் புல்லட் ஸ்குவாடன் வந்து சேர்ந்துக்கிற பெண் யாரும் சொல்லி கேட்குறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா மோகனா சிங் சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வேல எப்போயுமே இந்த ஃபஸ்ட்டுன்ற கொஸ்டின், அதுலேயும் ஃபஸ்ட்டில் விமன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து கொஸ்டினாகவே எப்போயுமே கேட்பாங்க. ஃபஸ்ட்லேயே விமன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரயில்வே பொறுத்த வரைக்கும். பாவனாகாந்த், மோகனா சிங், அப்புறம் அவானி சதுர்வேதி, இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபைட்டர் பைலட்ஸ் சரிங்களா. இந்தியாவுடைய 3 முக்கியமான ஃபைட்டர் பைலட்ஸ். ஃபஸ்ட் இந்தியன் ஃபைட்டர் பைலட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் சரிங்களா. இவங்க 3 பேருமே. இதில் பாவனாகாந்த் அவங்களுடைய வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு விமன் ஃபைட்டர் பைலட் இந்தியன். அவங்க தான் வந்து பாவனாகாந்த் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பைலட் ஆஃப் இந்தியா சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பைலட் அட் ரிபப்ளிக் டே பரேட் இருக்கு இல்லையா. ரிபப்ளிக் டே வந்து சிறப்பு இராணுவ அணிவகுப்பு நடத்துவாங்க இல்லையா. அதில் கலந்துக்கிட்ட முதல் பெண் ஃபஸ்ட் விமன் ஃபைட்டர் பைலட். முதல் பெண் விமன் ஃபைட்டர் பைலட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவனாகாந்த்ன்றவங்க தான் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.